இப்போ அவர் வந்துட்டு அவருடைய கட்சி தொண்டர்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா திருப்பி விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கலங்கத்தை விளைவிக்கிறார். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஏற்கனவே டிஎம்கேலேருந்து வந்த ஒருத்தருக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இப்போ ஏன்னா என்னதான் இருந்தாலும் தாவேகாவை விட டிஎம்கே பெரிய கட்சி, அந்த கட்சியினுடைய அரசியலும் நெளிவு செலிவும் இந்த மனிதருக்கு இன்னும் ஜாஸ்தியாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதை விட பெரிய முதலெல்லாம் அந்த கட்சியில் இருந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. அப்படின்னு இருக்கும்போது இங்க இருக்கிற எல்லாருமே பேப்பர் ரவுடிங்க தான், புது ஆட்கள் தான். இன்னும் யாருமே அரசியல் களத்துல வந்துட்டு யாரும் வந்துட்டு பேரே கில்லி தாஸ் பேரை மறந்துட்டாங்க. நான் சொல்றேன், இப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இன்னும் அரசியலை பார்க்கல, அதாவது வந்துட்டு ஒரு எலெக்ஷனை வந்துட்டு பார்த்து நின்று எதுவுமே பண்ணவே இல்லைங்கிற ஒரு சூழல்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துதான் ஆகணும், தப்பு இல்லை. ஆனா இங்க அவர் சொல்றதே அதான், வெயிட் பண்ணுங்க, 10 வருஷம் உழைங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னும் போது மக்கள் கேட்பாங்கல்ல, தெளிவான மக்கள் கேட்பாங்க. ஏன் ஆதவர்ஜனா கொடுத்தீங்க, அப்போ அங்கே பணம் வேலை செய்தா, இதை தான் ஆரம்பத்துன்னு சொல்றாங்க. மாவட்ட செயலாளருக்கு பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ ஆதவர்ஜனாக்கு மட்டும் ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க, நிர்மல்குமாருக்கு ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ பணம் படைத்த மனிதர்கள் செயலாளர் நியமனமே எங்களுக்கு டவுட்டாக தான். ஆமா, எல்லாமே டவுட். அதில் அப்போ இவருடைய ஒரு வார்த்தை அவங்களுடைய 6 மாசம் உழைப்பையே மாற்றி போடுது.